உரைப்பான தாளிப்பு மீன் குழம்பு. நாட்டுக்கோழியில தண்ணி குழம்பு பார்த்துருப்பீங்க. அதுக்கு ஈக்குவலான சுவையில மீன்ல ஒரு தண்ணி குழம்பு தான் இன்னைக்கு செய்ய போறோம். உரைப்பான தாளிப்பு மீன் குழம்பு தரமா ரெடி ஆயிடுச்சு. வித்தியாசமான ஒரு விதமான சூப்பரான மீன் குழம்புனா வணக்கம் கட்டுறது கையில நேர்களே. அருமையான அட்டகாசமான ஒரு சமையல் ஒன்று நீங்கள் பண்ண போகிறோம். மக்களுக்கு தெரியாத ஒரு சமையல்னா இந்த செய்முறை யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க. நம்ம குடும்பத்தில் மட்டும்தான் இன்னைக்கு செய்ய போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா உரைப்பான தாளிப்பு மீன் குழம்பு. நாட்டுக்கோழியில தண்ணி குழம்பு பார்த்துருப்பீங்க. அதுக்கு ஈக்குவலான சுவையில மீன்ல ஒரு தண்ணி குழம்பு தான் இன்னைக்கு செய்ய போறாங்க மாஸ்டர். அது என்னன்னு அவரே சொல்லுவாரு, கேட்டுக்குங்க. ஆமாங்க, இது வந்து நல்லா அந்த மீன் குழம்புக்கான மனம், மீன் குழம்புக்கான சுவை ரெண்டுமே கிடைக்கும். ஆனால் தம்பி சொல்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஏன்னா எதெல்லாம் முன்னாடி சேர்ப்போமோ கடைசியாக சேர்ப்போம். இதில் ரெண்டு வகையான எண்ணெய் பயன்படுத்தும். ஒன்று வந்து தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துவோம். இன்னொரு தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நல்லெண்ணெய் பயன்படுத்துவோம். ஸோ இது வந்து 2-3 நாள் வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு அட்டகாசமான மீன் குழம்பு. எதனால் இது உரைப்பானதுன்னு பார்த்தோன்னா நம்ம சேர்க்கக்கூடிய காரப்பொருட்கள். ஏன்னா வந்து தேவையான பொருள் பார்க்கும் போதே தெரியும் மீன் குழம்புக்கு இதெல்லாம் சேர்ப்பீங்களான்னு. இதையும் சேர்த்து பாருங்கள். நாங்கள் செய்கிற மாதிரியே செய்யுங்க, சுவை வேறு லெவலில் இருக்கும். இன்னைக்கு சுவையான மீன் குழம்பு மட்டும் இல்லைங்க, சூப்பரான மெனுலாம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வடி சோறு, ரசம், கோசு பொரியல், நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி, சிக்கன் 65 தரமான முறையில் முதியோர் இல்லத்தை கொண்டு சிறப்பான முறையில் கொண்டு கொடுக்க போகிறோம். இந்த விருந்து எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேபி பிரணவிகா ஸ்ரீ அவங்களோட 1ஆம் ஆண்டு பிறந்த நாளுக்காக இந்த உணவெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. யார் கொடுக்க சொல்லிக்கிறாங்கன்னா தந்தை திரு சுரேஷ் அவர்கள், தாய் திருமதி சுப்ரஜா. சென்னை சித்தாலப்பாக்கத்திலேருந்து இந்த உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான சமையல், நல்ல ஒரு உணவு, அது முதியோர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது கண்டிப்பாக ஆச்சரியப்படுவாங்க. இன்று பிறந்த நாளுக்கான அந்த நல்ல உள்ளங்கள், நிறை செல்வம், நீண்ட ஆயுள், நீங்கா புகழ், எல்லா புகழும் பெற்று அந்த குழந்தை மேலும் மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று 100 ஆண்டு காலம் ஆடணும்னு பசியார போகிற முதியோர்கள் சார்பாகவும் கட்டது கையின் குடும்பத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி பர்த்டே செல்லாக்குட்டி. இன்னைக்கு உரைப்பான தாளிப்பு மீன் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சுத்தமான மரச்செக்கு நல்லெண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய், வெட்டி வச்ச வெங்காயம், தக்காளி பழங்கள், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், மல்லித்தூள், புளி, கருப்பு மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, வெந்தயம், கடுகு உளுந்து கலப்பு, தேங்காய் பத்தைகள், சிறிய வெங்காயம், கீரிய பச்சை மிளகாய்கள், கல்லுப்பு, வெட்டி வச்ச கொத்தமல்லி தழை, அழகாக ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்ச வவ்வால் மீன். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி உரைப்பான தாளிப்பு மீன் குழம்பு ஒன்று செய்ய போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்லேயே தேடி பார்த்தாலும் இந்த மீன் குழம்பு இருக்காது. இது கட்டுறது கையிலோட ஸ்பெஷல் தாளிப்பு மீன் குழம்பு. அதுக்கு தக்காளியை வந்து ஒரு தக்காளியை 4ஆக கட் பண்ணி ஒரு பேஷன்லேயோ இல்லை ஒரு பவுல்லையோ போட்டு வச்சுங்க. இந்த மாதிரி 1 கிலோவுக்கு ஒரு 8 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துங்க. ஒரு 2 எலுமிச்சம்பழ அளவு புளியை நல்லா கரைச்சி அழுக்கு இல்லாமல் இந்த மாதிரி தக்காளியில் சேர்த்துங்க. இது கூட காரப்பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள். மீன் குழம்புனாலே குழம்பு மிளகாய் தான், வரமிளகாய்லாம் சேர்த்துறாதீங்க. அதே ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துங்க. இந்த கலவையிலே தேவையான அளவு கல் உப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து சேர்த்துங்க. ஒரு 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துங்க. தக்காளி வந்து நல்லா அது சாறு எல்லாமே இந்த புளியிலையும் நம்மளுடைய இந்த கார அரவையிலையும் எல்லாத்துலேயுமே வந்து சேரணும். ஸோ அந்த மாதிரி நல்லா தக்காளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் புளியோட. இதுதான் இந்த குழம்புக்கு முக்கியமான சுவை கொடுக்கக்கூடிய செய்முறை. இதே மாதிரி செய்யுங்க. எல்லா கலவையும் ஒன்றா கரைச்சிக்கும். நல்ல எண்ணெய், கடலை எண்ணெய் சேர்ப்போம். ஐயா வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்குறாரு. என்ன காரணம்? தேங்காய் எண்ணெயில் பண்ணாலே சுவை வந்து மற்ற எண்ணெயை விட எக்ஸ்ட்ரா சுவை கிடைக்கும். இன்னொன்று எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா ரெகுலராக பண்ணுற எண்ணெய் வந்து இந்த தேங்காய் எண்ணெய் ரொம்ப ரேராக தான் பயன்படுத்தும். அதனால் சுவை வந்து முற்றிலுமாக உங்களுக்கு வேறுபட்டு இருக்கும். அதனால் இந்த மீன் குழம்பு தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள். ஒரு 100 ml தேங்காய் எண்ணெய். ஒரு மீனுக்கா 1 கிலோ மீனுக்கா? எப்பயுமே 1 கிலோ தானே தம்பி. ஒரு மீன் வச்சு மீன் குழம்பு செஞ்சுருவீங்க உங்கள் வீட்டில்? இல்லை, ஒரு சில பேர் நாங்கள் ஒரு மீனை 4ஆக வெட்டி அப்படி சும்மா சிம்பிளாக 2 பேர் 3 பேர் தானே. 15 போலீஸ் ஸ்டேஷனில் இல்லாமல் ஒரு தென்னை மரத்தடியிலேயே நின்றுட்டு இருந்தாங்களா ஐயா? என்ன அங்கே தானே குழவு தான். கரெக்டுன்னு இப்போ இங்கே ஒன்று உழுக போகுது பார்த்தீங்கன்னே. ஸோ எல்லாருமே மீன் குழம்புனோடனே எண்ணெய் நல்லா காஞ்சவொடனே தாளிப்பு தான் போடுவாங்க. இதில் எந்த ஒரு தாளிப்புமே சேர்க்கக்கூடாது. டைரெக்டாக வெங்காயத்தை சேர்க்குறோம். வெங்காயம் நல்லா வதங்க விடணும். அந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த புளி தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அதை டைரெக்டாக சேர்த்துறோம்.
ஃபஸ்ட்டு வெங்காயம் தம்பி சொன்ன மாதிரி ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நல்ல நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கணும். தேங்காய் எண்ணெய் வாசனை வந்தோடனே வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயம் இப்போ கண்ணாடி பதத்தை தாண்டி அந்த பொன்னிறமாக அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்ச புளித்தண்ணி, தக்காளி, பச்சை மிளகா, மஞ்சத்தூள், குழம்பு தூள், உப்பு இதெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கோமே, அதை நம்ம டைரெக்டாக இப்போ இறக்கி கொதி விட போகிறோம். அந்த எண்ணெய் ததும்பி வரும்போது இறக்கி அப்படியே தாளிப்பு ஒன்று போட போகிறோம். இந்த மாதிரி புளியில் எல்லா காரமும் சேர்ந்து முக்கியமாக அந்த குழம்பு தூளோடைய வாசனை, அந்த புளிப்பு, அதுதான் குழம்புக்கு ரொம்ப முக்கியம். இது அப்படியே உள்ள சேர்த்துக்கணும். அப்படியே கரைச்சி வச்சதுலேயே தண்ணி சேர்த்து நல்லா அலசி சேர்த்துக்கிறோம். குழம்புக்கு ஏற்ற அளவு ஒரு 1/4 லிட்டர் அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். புளி கரைசலோட தக்காளி கரைசல் வாசனை கமகமன்னு வருதுங்க ஐயா. கொதிக்க கொதிக்க என்ன சூப்பராக இருக்கும். புளி கரைசலோட கொதிச்சு வருதா வா, இப்படி தம்பி வாசனை வாசனை சூப்பருங்க ஐயா. புளி கரைசலும் கண்ணாடி பதம் வெங்காயத்தோட கமகமன்னு வாசனை வருது. இந்த மாதிரி நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே அந்த பச்சை வாடை போகிற முடிக்கும் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டால் தான் அந்த மீன் குழம்புக்கான தன்மை நமக்கு கிடைக்கும், அந்த மனம் நமக்கு கிடைக்கும். நம்ம இன்னும் மீனே இறக்கலை, ஆனால் ஒரு அட்டகாசமான மீன் குழம்போட ஸ்மெல்லு வந்துடும். அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜென்ரலாக பண்ணுற மாதிரி அந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் தனித்தனியாக சேர்த்து வதக்கிறத விட இந்த மாதிரி புளியிலே கரைச்சி சேர்த்து இறக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மீன் குழம்புக்கான சுவை அட்டகாசமாக வந்துடும். நல்லா கொதிச்சு பக்காவாக ரெடியாக இருக்கு. இவரை இறக்கிட்டா அடுத்தது ஒரு தாளிப்பை ஒன்று சின்ன வெங்காயத்தோட பார்க்க போகிறோம். வாங்க. முக்கியமான தாளிப்பு என்னென்ன பொருள் எந்த ஆர்டரில் போடுறோன்னு அதே மாதிரி பாருங்கள். தூக்குங்க, அப்படியே போங்க, அப்படி அங்கிட்டு போங்க. தாளிப்புக்கு அடுத்த உருளி வச்சுட்டோங்க. குழம்புக்கு பார்த்துருப்பீங்க தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தியிருப்போம். இப்போ தாளிப்புக்கு நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் தாராளமாக சேர்த்துங்க. ஒரு 120 ml 20 ml அதிகமாகவே சேர்த்துங்க. ஏன்னா இந்த எண்ணெய் வந்து மேலே அப்படியே நிற்கணும். நின்னா தான் ஒரு 2-3 நாள் வச்சு இந்த குழம்பு சாப்பிட்லாம். ஸோ அதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நல்லெண்ணெய் நமக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 120 ml நல்லெண்ணெய் சேர்த்துங்க. நல்லெண்ணெய் இப்போ மிதமான சூட்டில் இருக்குது. அந்த நல்லெண்ணெயோட வாசனையோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு மிளகு, அதே 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் மீன் குழம்புல சேர்க்க மாட்டாங்க, தாளிப்பில் சேர்த்து பாருங்கள். அதனால தான் இது உரைப்பான குழம்புனே சொல்கிறது. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு கலப்பு சேர்த்துங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துங்க. ரெண்டாவது வாட்டி கருவேப்பிலை சேர்க்குறோம். 1/2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை. ரெண்டாவது முறை பச்சை மிளகாய் சேர்க்குறோம் தாளிப்புக்கு. ஒரு 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துங்க. அப்போ தான் விதையில் இருக்கிற காரம் ஃபுல்லாக இருக்கும். 1/4 கிலோ சின்ன வெங்காயம். பார்த்துருப்பீங்க, குழம்பு தாளிக்கும் போது பெரிய வெங்காயம் சேர்த்துருப்போம். இப்போ இந்த முக்கியமான தாளிப்பு, ஏன்னா இந்த மீன் குழம்புக்கு நல்ல ஒரு ஹிட்டாக்கி கொடுக்குறதே பார்த்திங்கன்னா இந்த தாளிப்பு தான். கடைசியாக சேர்க்கும் போது அதோடைய மனம் வேறு லெவலில் இருக்குது. சின்ன வெங்காயத்தை நல்லா வதங்கி வரணும். எக்காரத்தை கொண்டு பச்சையாக மட்டும் தாளிப்பில் விட்டுறாதீங்க, நல்லா வதங்க விடுங்க. அந்த தோல்லாம் பிரியணும், அந்த அளவில் வதங்கணும். வெங்காயம் ஒரு 70% நல்லா வதங்கி வந்துடுச்சு. இன்னும் நல்லா வதங்கணும். அந்த 30% இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 1/2 மூடி அளவு தேங்காய் எடுத்துங்க. தேங்காய் பத்தையாக வெட்டிங்க. ஸோ இதெல்லாம் மீன் குழம்புக்கு ஒரு சரியான சுவையை கொடுக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி பத்தை எடுத்துங்க. ஒரு 1/2 மூடி. சாப்பிட்டுட்டு யாரை பார்க்கணும், சாப்பிட்டுட்டு யாரை பார்க்கணும், நீ கண்ணாடியில் பார்த்துக்க. போதுங்கய்யா. இந்த மாதிரி வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். நம்ம போட்ட அந்த தேங்காய் பத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்லெண்ணெயில் நல்லா செவந்து வரணும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சுவை கொடுக்கும். இந்த தாளிப்போடு சேரும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டான மீன் குழம்பு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். வழக்கம் போல் ஒரே மீன் குழம்பு சாப்பிட்றத விட இந்த மாதிரிலாம் செஞ்சு பாருங்கள். செய்முறை ரொம்ப எளிதாக இருக்கும், சுவை அட்டகாசமாக இருக்கும். மணக்க குழம்பு கொதிக்குது. அந்த தேங்காய் எண்ணெய் அப்படியே மேலே செவந்து வருது பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம அந்த தாளிப்பு நல்லா வதக்கி வச்சுக்கிற தாளிப்பை இந்த நேரத்தில் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெயில் நல்ல தாளிப்பு சேர்த்துருக்கோம். 2 எண்ணெயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போது அந்த சின்ன வெங்காயம், தேங்காய், நம்ம அந்த புளியோட கரைச்ச அந்த தக்காளி அப்படியே ஒன்றும் பாதியமாக அந்த ஜூஸோடு இருக்கிறது அப்படியே சாப்பிட அவ்வளோ இன்பமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சூப்பர் குழம்பு, ட்ரை பண்ணுங்க. தாராளமாக ஒரு கைப்பொடி அளவு மல்லியை சேர்த்துக்கிறாங்கண்ணே. இப்படியே சேர்த்துனா சுவை வந்து நமக்கு கூட்டிடும். நல்லா வாசனையோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். அந்த கொதிச்சாதான் நம்ம சேர்த்த அந்த பச்சை வாடைகள் எல்லாமே போய் மீன் குழம்புக்கு கரெக்டான தன்மை கிடைக்கும். இந்த நேரத்தில் நம்ம வெட்டி அலசி வச்சுக்கிற மீன் துண்டுகளை சேர்த்துக்கணும். சூடு பட்டவுடனே மீன் வேக ஆரம்பிச்சிடும். அதனால தான் மல்லித்தழையை முன்னாடியே சேர்த்து கிண்டிடணும். மீனை போட்டதுக்கப்புறம் கிண்டனா மீன் உடைய ஆரம்பிச்சிடும். வந்துருக்குங்களா? தாராளமாக வெந்துருச்சுங்க. நல்லா நம்ம வாங்கின மீன் வந்து பார்த்தோன்னா வாவல் மீன் வாங்கியிருக்கோம். நல்லா அது கறியாக நல்லா ஹார்டாக தான் இருக்கும், நல்லா கறி மாதிரியாக இருக்கும். அதனால் நல்லா வேக்காடு கொடுத்தா அதோட ஜூஸ், அதோட எசன்ஸ் ஃபுல்லாக நல்லா மீன் குழம்புல இறங்கி அந்த மீன் குழம்போட முழு சுவையை என்ஜாய் பண்ணுவோம். இதே நீங்கள் வேறு நல்லா சாஃப்டான மீன்லாம் வாங்கினீங்கன்னா லைட்டாக அந்த சூடு பட்டாலே போதும், அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். உரப்பான தாளிப்பு மீன் குழம்பு தரமாக ரெடி ஆகிடுது. இப்போ சுவைக்க போகிறோன்னா குழி கண்டு எடுக்கிறது என்ன எப்படி கண்டுக்கிறீங்க? இருக்கிற கரண்டியை வச்சு வாழ்வோம். இருக்கிற மீன் பார்த்தீங்களா? அதான்டா மீன் மட்டும் வரும். அந்த சுவையோட சாப்பிடணும் ஐயா. கிட்ட வாங்க. அப்படி ஊத்து 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 என்ன ஊத்து 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 ஊத்து. உரப்பான மீன் குழம்பு, தாளிப்பு மீன் குழம்பு, தேங்காயெல்லாம் போட்டு ஒன்றுமே ஒரு மீன் குழம்புக்கான ஒன்றுமே இல்லை, ஒரு வித்தியாசமாக இருக்கு இல்லையா? நல்லா டல்லான கலரு, ஆனால் அந்த முழுக்க அந்த உரைப்பு, ஏன்னா நம்ம சேர்த்த அந்த மிளகு, குழம்புத்தூள், மல்லித்தூள், அது எல்லாமே அந்த கீரிய பச்சை மிளகாய் எல்லா காரமும் இறங்கி அந்த மீன் சுவையோட அட்டகாசமாக இருக்கும். ஒரு 3-4 நாள் வைக்க உங்களுக்கு நல்லா சுண்டும் மீன், அது குழம்பு சுண்டும். ஸோ அந்த மாதிரி குழம்பு அருமையான ஒரு சுவையில் இருக்குன்னா, நல்ல புளிப்பு, நல்ல காரம், நல்ல ஒரு தேங்காய் எண்ணெயோட மனம், அட்டகாசமான மீன் குழம்பு. சிம்பிளாக ஒரு மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னா இதே மாதிரி தானே, சிம்பிள் தான். ஆனால் பொருட்கள் வந்து விலை அதிகம் தான். ஏன்னா மிளகு, ஜீரகம் இதெல்லாம் விலை அதிகம். ஏன்னா அந்த நல்லெண்ணெயில் நல்லா செவக்க வதக்குனா அந்த தேங்காய் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நிஜமாக ரொம்ப பிடிக்கும். வித்தியாசமான ஒரு விதமான சூப்பரான மீன் குழம்புனா எந்த ஒரு அறவையும் கிடையாது. சின்ன வெங்காயத்தை தாளித்தோம், அதுவும் நல்லெண்ணெயில் முதல்ல அந்த கரைசலில் வந்து தேங்காய் எண்ணெயை போட்டோம். சுவைச்சிக்கிட்டே இருக்கலாம்னா அந்த மாதிரி ஒரு சுகமான ஒரு மீன் குழம்பு சுவை தானே, புதுவிதமான. எப்படி பஞ்சாக உடஞ்சிருக்கு பாருங்க, ஒரு அல்வா துண்டு மாதிரி இந்த மாதிரி இருக்குது. நல்லா வெந்தால் தான் இந்த மாதிரி நம்ம நூல் பாதம் கிடைக்கும். மீன் குழம்புக்கு ஏற்ற மாரி அழகான கோழிக்கேரி 65 அருமையாக ரெடி பண்ணியிருக்காரு. சுவை தான். எங்கள் யூடியூப் வரலாறுல, ஏன் உலக யூடியூப் வரலாறுலையே முதல் முறை இந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு யாருமே வச்சதில்லை. நம்ம தான் கட்டுறது கையளவு டீம் தான் வச்சுருக்கு. கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணுங்கள். இந்த சூட்டோடையே போய் நம்ம முதியோர் இல்லத்துக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். நல்லா மணக்க தக்காளி ரசம் சுவையாக தயாராகிருக்கு. நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி தரமாக தயாராகிருச்சு. அதுக்கு மேலே இன்னும் மணக்க நெய் ஊற்றிக்கிறோம். நெய்யே? ஆமாங்க, கலக்குங்க. முதியோர் இல்லத்துக்கு தட்டப்பட்டலான சிறப்பான விருந்தா? கண்டிப்பாக. நான் நம்ம முதியோர் இல்லத்துக்கு தட்டப்பட்டலான விருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கேன். வெள்ளை சோறு, இன்னைக்கு ஸ்பெஷலாக வச்ச கார மீன் குழம்பு, சிக்கன் 65, கோஸ் பொரியல், எப்போவுமே நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி, ஜீரண சக்திக்கு ரசம். எங்கள் தாயும் தந்தையுமான ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே தனது முதல் பிறந்த நாளை சிறப்பிக்கின்ற அன்பு குழந்தை பிரணிகா ஸ்ரீ அவர்களை உமது பாதத்தில் அர்ப்பணித்து, அவர்களின் பெற்றோர் சுரேஷ், சுப்ரஜா இவர்களையும் உமது திருக்கரங்களை அர்ப்பணித்து, அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இதோ எங்களுக்கு இந்த அறுசுவையான இந்த உணவினை தந்ததற்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அவர்கள் வளர்ந்து நல்ல ஒரு நிலையை அடைந்து அவர்களுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை தரவும், படிக்கின்ற காலங்களில் நல்ல அறிவையும் நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல படிப்பையும் தந்து அந்த குழந்தையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவரும் உடைய சுதனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக இறந்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. இப்போ நல்லா இருக்குங்களா? இப்போ நல்லா இருக்குங்களா மீன் குழம்பா? மீன் குழம்பு நல்லா இருக்குங்களா? பிரணவிகா ஸ்ரீ அந்த பாப்பாவோட பிறந்த நாளுக்காக உங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க. ஹேப்பி பர்த்டே. அக்கா பிரணவிகா ஸ்ரீ அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. அக்கா பிரணவிகா ஸ்ரீ அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்கக்கா. அக்கா பிரணவிகா ஸ்ரீ அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக சென்னையிலேருந்து விருந்து கொடுத்துருக்காங்கக்கா. பிரணவிகா ஸ்ரீ அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. இருக்குங்களா? பிரணவிகா ஸ்ரீ அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக சென்னையிலேருந்து விருந்து கொடுத்துருக்காங்கம்மா. பிரணவிகா ஸ்ரீ அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க.
சாப்பாடு நல்லா இருக்குங்களா? பிரணவிகா ஸ்ரீ அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிரணவிகா ஸ்ரீக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். 100 வருஷம் நல்லா இருக்கணும் பொண்ணு. சாப்பாடு நல்லா இருக்குங்களாக்கா? குழந்தைக்கு பிறந்த நாளைக்கு வாழ்த்துக்கள். நல்லா இருக்கும். பிரணவிகா ஸ்ரீ அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக சென்னையிலேருந்து அவங்க அப்பா அம்மா சித்தலப்பாக்கத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. குழந்தைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உணவு நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. பிரணவிகா ஸ்ரீ அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக அவங்க அப்பா அம்மா விருந்து கொடுத்துருக்காங்க. I wish you a very happy birthday to Pranaka Shri. May God bless her and thank you for these meals. ஐயா சாப்பாடு நல்லா இருக்குங்களா? ஐயா சாப்பாடு நல்லா இருக்குங்களா? சாப்பாடு நல்லா இருக்குங்களா ஐயா? தடபுடலான விருந்து, மதிய விருந்து சீரும் சிறப்பமாக கொடுத்தோம். அந்த விருந்து எதுக்காக கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரணவிகா ஸ்ரீ அந்த குழந்தையோட முதல் வருட பிறந்தநாளுக்காக அவங்க அப்பா அம்மா சென்னை சித்தாலப்பாக்கத்திலேருந்து தடபுடலான விருந்து வந்து நீங்கள் கொடுத்துருக்கோம். இன்று பிறந்த நாளுக்கான அந்த குழந்தை மேலும் மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று 100 ஆண்டு காலம் வாழ்ந்து இன்னும் மேலும் மேலும் ஏழை எளிய மக்களுக்கு உதவணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் நீ பசியார் நம்ம முதியோர்கள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதேமாரி உதவி எல்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலில் கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் பேஜ் இருக்குது, அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, பேஜ் நேம் கட்டுறது கையில் பாண்டி. இந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.